இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா, கௌதம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துர்றாங்க. என்னதான் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாலுமே, கார்த்திய கொண்டு வர முடியலையே அங்கேருந்து அப்படிங்கிறது, அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு மனக்கவலையாவே இருக்கு. ஜானகியும் கேட்குறாங்க, "இலக்கியா, நீ என்ட்ட சொன்ன மாரி கௌதம வெளிய கொண்டு வந்துட்டமா? ஆனா, கார்த்தியையும் என்ட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொன்ன. ஆனா, கார்த்தி இன்னும் நீ கொண்டு வரவே இல்லையே இலக்கியா." "அத்தை, நானும் அதுக்காக தான் அத்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளவோ போராடி பார்க்குறேன். ஆனா, கார்த்தி நாம சொல்றத புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல. அந்த அஞ்சலி அந்த அளவுக்கு கார்த்திய மனச மாத்தி வச்சிருக்கா. கார்த்திய பொறுத்தவரைக்கும், நாம எல்லாருமே அவனுக்கு என்னமோ துரோகம் பண்ற மாரியும், அந்த அஞ்சலியும், தாட்சாயினி, எஸ்எஸ்கே இந்த 3 பேர் தான் அவனுக்காக கஷ்டப்படுற மாரியும், அவன் மைண்ட ஃபுல்லா மாத்தி வச்சிருக்கா. கார்த்தியும் அததான் அத்த நம்புறான். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அத்த. நானே குழப்பத்தோட தான் இருக்கேன். அத்த, எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் குடுங்க அத்த. அதுக்குள்ள எப்படியாவது கார்த்தி மனச மாத்தி, கார்த்தி நான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உங்கள்ட்ட ஒப்படைச்சுருவேன் அத்த. இலக்கியா, அத மட்டும் செஞ்சுட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தது நான் பண்ண பெரிய பாக்கியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஏன்னா, உன்னோட முயற்சி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா கௌதம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கவே முடியாது. தனி ஆளா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என் பையனை எப்படியோ காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்ட. எனக்கு இதுவே சந்தோஷம்தாம்மா. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேனோ தெரியலம்மா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க போங்க. போயிட்டு கௌதம கவனிங்க போங்க. இங்க ஜானகி உள்ள போயிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கார்த்தி அஞ்சலி அடிச்சுட்டு கோயில்ல போய் சாமி கும்பிடுறாரு. முடிச்சதும் அஞ்சலி சொல்றாங்க, "கார்த்தி, இங்க பாருங்க. இந்த கோயில வச்சு சொல்றேன். நீங்க இப்பவே கிளம்பி நமக்கு தெரிஞ்ச லாயரை போய் பார்க்கலாம் வாங்க. நீங்க சொன்ன மாதிரி கௌதம் உங்க வீட்டு புள்ளையே இல்ல. கௌதம் யாரோ ஒரு பையன். ஆனா அவனை உங்க அப்பா அம்மா தூக்கி வளர்த்தாங்க. அந்த பாவத்துக்கு அந்த கௌதம் எங்க அப்பாவுக்கே தெரியாம எங்க அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையும் அவன் பேருக்கு மாத்திட்டான். அது எல்லாமே எனக்கு திரும்ப வேணும். அவன் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படின்னு நாம இப்பவே நம்மள்ட்ட இருக்க பத்திர காப்பியை வச்சு லாயர்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம் வாங்க கார்த்தி" அப்படின்னு அஞ்சலி கூப்பிடுறாங்க. கார்த்தியும் கொஞ்சோட யோசிக்காம ஆடு தலையாட்டுற மாதிரி, "சரி அஞ்சலி, வா போலாம்" அப்படின்னு அவங்களுடைய ஒரு லாயரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. லாயரும் எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, "ஓகே சார், அந்த கௌதம்ங்கிறவரு உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு உங்க சொத்தையே ஏமாத்தி பிடுங்கியிருக்காரு, அவ்வளவுதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் இப்பயே அந்த கேஸை ஃபைல் பண்றேன். கண்டிப்பா அந்த கௌதம்கிட்ட இருந்து உங்களுக்கு நான் நியாயத்தை வாங்கி தரேன் சார். அதே மாதிரி நீங்க இழந்த எல்லா சொத்தையும் உங்க பேருக்கே மாத்தி தர வேண்டியது என் பொறுப்பு சார். நீங்க போயிட்டு வாங்க. நான் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு என்னைக்கு கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங் வருது அப்படிங்கிறத கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் சார்." "சரி சார். சார், உங்களை நம்பி தான் போறேன். ஸோ எப்படியாவது எனக்கு சீக்கிரமே என் சொத்து எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருங்க சார்." "கண்டிப்பா சார். நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேணாம். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க சொத்து எல்லாத்தையும் மீட்டு உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன் சார். நீங்க போயிட்டு வாங்க சார்" அப்படின்னு அந்த லாயரும் கார்த்தி அனுப்பி வைக்கிறாரு. கார்த்தி, அஞ்சலி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தாட்சாயினி, எஸ்எஸ்கே 2 பேரும் குறுன்னு இருக்காங்க. "அஞ்சலி, என்னாச்சுமா? போன காரியம் எல்லாம் ஓகேவா? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு ஜாட மாடையா விசாரிக்கிறாங்க. "அம்மா, கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் தெளிவா யோசிச்சோம். நீங்க சொன்னதுதாங்க சரி. அதனால நானும் கார்த்தி சேர்ந்து ஒரு லாயரை பார்த்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லா வேலையும் பண்ண சொல்லிட்டு வந்துட்டோம்மா. கண்டிப்பா நீங்க வேணா பாருங்களேன். அந்த கௌதம் எங்கள்ட்ட இருந்து ஏமாத்தி பிடுங்கின எல்லா சொத்தையும் திரும்பவும் கார்த்தி பேருக்கே நான் மாத்தாம விட மாட்டேம்மா. கண்டிப்பா மாத்துவேன்" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. கார்த்தியும், "ஆமா ஆண்டி, கண்டிப்பா அந்த கௌதம் பண்ண எல்லா தப்புக்கும் நான் அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி தரதான் போறேன். அதுவும் என்னை கடத்தி வச்சு இந்த சொத்துக்காக என்னெல்லாம் சித்திரவதை பண்ணான். அப்பெல்லாம் பண்ண அவனை நான் சும்மா விட்டுருவானா? சொல்லுங்க ஆண்டி. அவனை என்னென்ன பண்ணணும் தெரியுங்களா? எனக்கு அவன் நினைச்சாலே அவ்வளோ கோவம் வருது ஆண்டி. என்ன அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணான். அவனை சும்மா விட மாட்டான் ஆண்டி நானு." கார்த்தி இங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். இங்க தாட்சாயணி எஸ்எஸ்கே 2 பேரும், "சூப்பர் கார்த்தி, இதே கொலை வெறியோட நீ எப்படியாவது கௌதம்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் புடுங்கிட்டு அவனை நடுத்தர நிக்க வச்சிரு. அப்படி மட்டும் நிக்க வச்சிட்டானா எனக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் இந்த கௌதம் அவனாவே இது அசிங்கம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்துருவான். நீயும் லூசு மாதிரி என்கிட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் கேட்டு நான் சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு இதே வீட்டில் ஒரு அடிமை மாதிரி இருப்பாடா" அப்படின்னு எஸ்எஸ்கே மனசுல நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம நம்ம கௌதமுக்கு அடிக்கடி ஞாபகத்து வர ஒரு விஷயங்கிறது, கடைசியா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்கே கேட்டார் இல்லையா கௌதம் பார்த்து, "டேய், இவ்வளவு துள்றியே, அப்பம் பேர் தெரியாம ஒரு அனாதையாட்டம் இந்த குடும்பத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு நீலாம் என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கியா?" அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே பேசின விஷயம் கௌதம் காதுல அடிக்கடி ஒலிச்சுட்டே இருக்கு. ஜெயில கூட நம்ம கௌதம் சரியா தூங்காம இருந்ததுக்கு காரணம் அது ஒண்ணுதான். எஸ்எஸ்கே அவங்க கேட்ட கேள்வி, "உன் அப்பன் பேர் தெரியுமாடா உனக்கு?" அப்படின்னு. அப்போ என் அப்பா உண்மையிலே யார் தான்? அது தெரியாம தான் நாமளும் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கோம். நம்ம அப்பா பேர் தெரியாம எதுக்கு நம்ம வாழணும்? நம்ம அப்பா யார் தான்?
ஏன் அம்மா அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, மறைக்கிறாங்க அப்படின்னு கௌதம் பயங்கர டென்ஷன்ல உட்காந்துருக்காரு. தூங்கவே இல்லை. இலக்கியா வந்து பார்த்துட்டு, கௌதம் என்னாச்சு கௌதம்? தலையில கை வச்சு தூங்காம என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் தூங்கலையா? இல்ல இலக்கியா, எனக்கு கண்ணை 3 நாளே அந்த எஸ்எஸ்கே கேட்ட அந்த ஒரு கேள்விதான் ஞாபகத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு. என்னால அதை மறக்கவும் முடியல, அமைதியா படுத்து தூங்கவும் முடியல, கண்ணை மூடவே முடியல. எனக்கு இன்னைக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும். என்ன கௌதம் சொல்றீங்க? அந்த எஸ்எஸ்கே அப்படி என்ன கேட்டான் உங்களை? உங்களை ஏதாவது கேட்டு குழப்பிட்டு இருக்க போறான் கௌதம். அவன் பேசுனதான் எதுக்கு பெருசா எடுத்துக்கிறீங்க? அவன் பேசலாம் தூக்கி போட்டு அமைதியா படுங்க கௌதம். இல்ல இலக்கியா, இது அமைதியா படுக்க வேண்டிய நேரம் இல்ல. அவன் கேட்டது சரிதான். எனக்கு அதுக்கான உண்மை தெரிஞ்சாகணும். ஐயோ கௌதம், அப்படி இந்த எஸ்எஸ்கே உங்களுக்கு என்னதான் கேட்டான்? என்னுடைய அப்பா பேர் யாருன்னு கேட்டான். என் அப்பா யாருன்னு தெரியாம தான் நானும் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன். எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், என் அப்பா யாரு? எதுக்காக ரேவதி அம்மா எங்க அப்பா பத்தின விஷயத்த சொல்லாமன்ட்டு மறைக்கிறாங்க? எனக்கு அது தெரிஞ்சாகணும். இலக்கியா, நீயாச்சும் சொல்லு. கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. எங்க அம்மாவை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் அப்படின்னா எங்க அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல? சொல்லு இலக்கியா, எங்க அப்பா யாரு? எனக்கு அதுக்கு விட தெரிஞ்சாகணும். எங்க அப்பா எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அப்பன் பேர் தெரியாம வளர்ந்த ஒரு பையனை என்னால இதுக்கு மேலே அசிங்கப்பட முடியாது. அந்த எஸ்எஸ்கே முன்னாடி இவர்தான் எங்க அப்பான்னு எனக்கு காட்டணும்னு தோணுது. சொல்லு இலக்கியா, எங்க அப்பா யாரு? ஐயோ கௌதம், ஏன் கௌதம் இப்படி புலம்புறீங்க? நீங்க வந்து கொஞ்ச நேரம் படுங்க கௌதம். நீங்க சரியா தூங்கல, அதான் ஒரு மாதிரி இருக்கீங்க. இல்ல இலக்கியா, இல்ல, என்னால முடியாது. எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். எங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா யாரு? ஐயோ கௌதம், அது வந்து ரேவதி ஒண்ணு. இலக்கியா, என்ன பண்றீங்க? இங்க வா. இருங்க அத்தா ஒரு நிமிஷம். இலக்கியா, நீ இப்பதான் சொல்ல வந்த. யாரு எங்க அப்பா? சொல்லு இலக்கியா, யாரு எங்க அப்பா? இல்ல கௌதம், அது வந்து ரேவதி ஒண்ணு. கௌதம், ஏன்ப்பா இப்படி பண்ற? நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நேரம் வரும்போது கண்டிப்பா உங்க அப்பா யாருங்கிறத நானே உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா சாதாரண ஆள் இல்லப்பா. அவன் ஒரு பெரிய கிரிமினல்ப்பா. அதனால தான் சொல்றேன். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா நீ கண்டிப்பா மைண்ட் அப்செட் ஆயிடும் உனக்கு. அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேணாப்பா. அவன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய முக்கியமான ஆளும் கிடையாதுப்பா. நான் சொல்றதை கேளு கௌதம். இல்லம்மா, என்னால இதுக்கு மேல கேட்க முடியாது. எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். என் அப்பா யாரு? எதுக்காக என்ன அப்போதைக்கு விட்டுட்டு போனீங்க? எதுக்காக அந்த உண்மையை மறைக்கிறீங்க? அப்படி என் அப்பா என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்லல அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்றேன், ஏதாவது பண்ணிப்பேன். எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. சொல்லுங்க, யாரு எங்க அப்பா அப்படின்னு கேட்கவும் ஒரு கட்டத்துக்கு மேல கௌதமுடைய அந்த டென்ஷன், பதட்டம், இது எல்லாமே கௌதம தப்பான முடிவு எடுத்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க ரேவதி. வேற வழியே இல்ல, சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. ஐயோ கௌதம், நீ எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதப்பா. நான் சொல்லிடுறேன். உங்க அப்பா யாருங்க உண்மையை நான் சொல்லிடுறேன். சொல்லுங்கம்மா, என் அப்பா யாரு? சொல்லுங்க. உன் அப்பா உன் அப்பா வேற யாரும் இல்லை கௌதம். உங்க அப்பா அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொன்ன வயதுக்கு கௌதம் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இலக்கியாவும் அப்படியே நிக்கிறாங்க. ஜானகியும் ஷாக் ஆகுறாங்க. கௌதம் ரேவதியை பார்த்து, அம்மா என்ன சொல்றீங்க? உண்மையாவா? இலக்கியாவனே, ஆமா கௌதம், இதனால தான் உங்கள்கிட்ட சொல்லாம நாங்க மறைச்சோம். உங்க அப்பா உண்மையாலுமே அந்த எஸ்எஸ்கே தான். இலக்கியாவும் சொன்னதும் கௌதமும் தாங்கிக்க முடியாம அப்படியே ஒரு செகண்ட் உறைஞ்சி பொத்துன்னு கீழே உட்காராரு. இலக்கியா ஓடி போய், கௌதம் என்னாச்சு கௌதம் உங்களுக்கு? என்னாச்சு? இங்க பாருங்க கௌதம், நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க கௌதம். எஸ்எஸ்கே அப்ப நல்லவரா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவரு நிறைய தப்புலாம் பண்ணியிருக்காரு. அதனால தான் ரேவதியத்தை அவர் விட்டு ஒதுங்கி வந்துட்டாங்க. எங்க நீங்களும் அவர் கூட இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போயிருந்தான் உங்களையும் பிரிச்சு அரசு வந்துட்டாங்க. மற்றபடி உங்களை அவங்க ஏமாத்தல கௌதம். நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல கௌதம் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு.